இசைக்குழுவின் இயக்குனர் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே வந்து ஒரு நினைவு பரிசு ஒன்று தருவாங்க. பரிசுன்னு சொன்னால் சும்மா தரக்கூடாது, ஏதாச்சும் போட்டி வச்சாக்க தரணும். ஆமான்னு சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. ஆமா, கிணத்துக்குள்ள சொன்னது மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்கக்கா, ஆமா. இன்னும் கொஞ்சம் பணமா சொல்லுங்க. ஏய் ஆமாடா அப்படின்னு இருக்க. வேற ஒன்றும் கிடையாது, ஒரு அருமையான முருகன் பாடம் ஒன்று பாடுறா இருக்காங்க. அவங்க வந்து இடையிடையே அரோகரான்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து அரோகரா சொல்லணும். நீங்கள் போடுற சத்தத்தை கேட்டு அந்த முருகனே வரணும். அப்படி கேட்கணும். நீங்கள் பெருமாள் கோயில் சார். ஆமாம், பெருமாள் கோயில் தான் முருகன் பாட்டு பாட போகிறோம்ல. அரோகர் சாம்பிளுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு தான் அரோகரான்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன அரோகரா போக மாட்டேங்க. அரோகரா. அப்படி யார் சிறப்பாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அருமையான பரிசு இருக்குது. அரோகரா சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த இனிய பாடலை தர இருக்கின்றோம். முருகனுக்கு அந்த கடம்பனுக்கு கதிர்காம வேலனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு பழமுதிர்ச்சோலை கிழவனுக்கு சுவாமிமலை நாதனுக்கு திருத்தணி வேலனுக்கு ஒற்றுவேல் முருகனுக்கு. சூப்பரா சொல்றாங்க சார். யாரு மேடம்? அந்த புளிச்சட்டை தான், புளிச்சட்டை பின்னாடி தங்க மாதங்கம். உண்மையிலே கைதட்டு கொடுங்க. நான் நினைச்சேன் உண்மையிலே. வாங்க 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 வாடா, வந்து பரிசு வாங்கிட்டு போயா. கைதட்டுக்கு நினைச்சேன், கையை தூக்கி தூக்கி சொல்லும்போது நினைச்சேன் மேடமான தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு. கைதட்டு கொடுங்க, எல்லாம் கைதட்டு கொடுங்க. தங்கம், உங்க பேர் என்ன? வேற
என்ன பேர்? யோகேஷ். யோகேஷா, வெரி குட் வெரி குட். கைது கொடுங்க யோகேஷ்க்கு, ஒரு கைது கொடுங்க. நினச்சேன் கையை அங்கேயா போகிற, பரிசு வாங்கிட்டு போயா? உடனே ஓடுறாரு, அவசரம் கொடுக்கையா இருப்பார் போல. ரைட், ஓகே, அருமையாக அரோகரா சொன்னேன். யோகேஷ், என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயர் படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இயர். 2 வருஷம் படிக்கணுமோ? ஏக்கா நம்ம ஊரில் ஒரு வகுப்பு 3 வருஷமாக்கா படிக்கணும்? சார் நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு சார். என்ன மேடம்? எந்த செக்ஷன் படிக்கிறீங்கன்னு கேளுங்க சார். எந்த செக்ஷன் தான் எந்த இயர்னு கேட்டேன். எந்த செக்ஷன்யா? அதுக்கே என் வயிறு இல்லையா? ஏ செக்ஷன் சொல்லு. ஏ செக்ஷன். வெரி குட் வெரி. அருமையாக அரோகரா சொல். ஏன் நெளிகிற இப்படி? நேரம் நிற்க முடியாதா? நிற்பையா? இப்போ நின்று பேசாமல் நின்று ஸ்டடியாக நில்லு. என்ன அருமையாக அரோகரா சொன்னீங்களே, மேடம் பாடின பாட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு 3 கொஸ்டின் கேட்கலாமா? ஓகே. தட்டினேன், கை தட்டினேன். நேற்று அப்படி தான் ஒரு ஊரில் கேட்டேன். போயா நான் கச்சேரி பக்கம் வந்து உனக்கு பதில் சொல்ல வந்து ஒரே ஓட்டம். கச்சேரி முடிகிற வரைக்கும் வரலக்கா. நான் தைரியமாக சொல்கிறேன், குளத்தூரா கொக்கா சொல்லிட்டேன்னு சொன்னால் உனக்கு என்ன பரிசு தருவாங்கன்னு சொல்லி கேட்போம். என்னையா பரிசு தருவீங்க? அதுக்கே ஐயா அடிக்க போகிற மாதிரி சொல்கிறீங்க. 2 ஏக்கர் இடம் தரும்னு சொல்லுங்க. 2 ஏக்கர் இடம் தருவோம். எங்கே தருவீங்க? பத்திரமெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்குல்ல. மற்ற ஊர் மேலே நினைக்காதீங்க. எப்படி வந்தவொடனே சாப்பிட்டீங்களான்னு எவ்வளோ கண்ணியமாக கேட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக இருந்துக்கணும். நீங்கள் கைதட்டடியா இருங்க. மேடம் கேளுங்க மேடம். யோகேஷ், இப்போ அத்தை முருகன் பாடல் பாடணும்ல கண்ணு, அந்த முருகனுக்கு எத்தனை கண்கள்? 12. தட்டுக்கா, சூப்பர், அருமை. கைகுடியா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறோம், அசால்ட்டா, அருமை, சூப்பர். இந்த 2 கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு ஐயா கையெல்லாம் நடுங்குது இல்லையா? கையை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்களே, வேணா வாபஸ் வாங்கிக்கோங்க. முடியாதா? அப்போ குளத்தூர் தான் மேடம் இருக்க கடைசி மேடம். ஏக்கா பக்கத்தில் எதுவும் குளம் இருக்கா? பெரிய குளம் இருக்கா? இந்த பின்னாடி இருக்க இளைஞர் ஒரு 4 கொச்சக்கை இருந்தால் ரெடி. 3 பேரே குளத்தூர் சார். குளத்தூர், ரைட்டு. அடுத்த கேள்வி கேளுங்க மேடம். தங்கம், அதே முருகனுக்கு கைகள் எத்தனை? 12. தட்டுங்க ப்ரோ, தட்டுங்க. கைகுடியா, சூப்பர் சூப்பர், அருமை. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? முடியாதா? அப்போ உங்களுக்கு குளத்தூர் தான் கடைசி கச்சேரியா இருக்கு. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம். பழமொழிலாம் சொல்றீங்களா? கேளுங்க மேடம். கைதட்டி ரெடியா இருங்க. கைதட்டி எல்லாம் ரெடியா இருங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு பொண்டாட்டிகள் எத்தனை? 6. வெட்டி தட்டுங்க. சூப்பரா தட்டுங்க. மாட்டிக்கிட்ட கொடுங்க. என்ன தொப்பு? யோசிச்சு எல்லாருக்குமே தெரியும் முருகனுக்கு பொண்டாட்டி 2 எல்லாரும் இங்கே வந்திருக்கணும் பூரா தெரியும். நான் கேட்டது வந்து மேடம் பாடின பாட்டில் தான். 6 முக வடிவேலனே ஓடிவான்னு பாடினாங்களே இல்லையாக்கா? ஆமான்னு சொல்லுங்கக்கா. பழமா சொல்லுங்க. முடியா பார்த்து நலாயினி, தேவயானி, நயன்தாரா, நக்மா, நக்காதம்மா. சார், வள்ளி தெய்வானை 2 பொண்டாட்டி. 2 தானா? இச்சா சக்தியும் கிரியா சக்தியும். திருச்செந்தூர் முருகன் சூரனை வதம் செய்யும் போது இந்த குளத்தூர் காளியம்மா, மாரியம்மா, துர்க்கையம்மா, முப்பிடாதியம்மா, முத்தாளம்மா, வடக்குத்தியம்மா, வடக்குவா செல்லியம்மா, பேச்சியம்மா, காந்தாரியம்மா, இப்படி அக்கா தங்கைகள் ஒன்று கூடி ஒரு சக்தியாக உருவாக்கிய வேல்தான் சக்திவேல். அந்த சக்திவேல் கொண்டு திருச்செந்தூர் முருகன் சூரனை வென்று அழகா கடற்கரையில் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி யோகேஷுக்கு ஞான சக்தி வேண்டும் என்று இந்த குளத்தூர் ஸ்ரீ வெட்டூர் பெருமாள் சுவாமியின் அருளாலையும், என்னை பெத்தவ ஆத்தா ஈராத்துக்காரி இருக்கன்குடி மாரியின் அருளாலையும், வருங்காலத்தில் உன்னை படிச்சு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஆமாக்கா எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு சொல்றதுதான் என்று சொல்லிக்கொண்டு எப்படி திருச்செந்தூர் முருகனுக்கு வள்ளி தெய்வானை 2 பொண்டாட்டியோ அதே மாதிரி யோகேஷுக்கும் 2 பொண்டாட்டி கட்டாயம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு வருகிறோம். தலைவா, உங்களுக்கு 2 பொண்டாட்டியா? இல்ல, நான் சின்ன பையன். அதாவது 2 பொண்டாட்டி ஜோக்காக வேண்டி சொன்னாங்க. மேடம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அதிர்ஷ்டசாலி பையனை தேர்ந்தெடுப்பாங்க. இன்னைக்கு வந்து யோகேஷ் அதிர்ஷ்டசாலி பையன், வேற ஒன்றும் கிடையாது. வாங்க வாங்கய்யா, வாங்கய்யா, வாங்கய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம்யா. உங்கள் அப்பா கச்சேரி பார்க்க வந்திருக்காரா? அப்பா கச்சேரி பார்க்க வந்திருக்காரா?
அம்மா அம்மா வந்திருக்காங்களா? அம்மா பேர் என்ன பேர்? மரிய புஷ்பம். மரிய புஷ்பம் மேடம், கை தூக்குங்க. ஐயோ ஐயோ ஓக்கம் கீழே விழுந்துட்டாங்களே. நினச்சேன் கை தட்டும் போது நினச்சேன் மேடமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி இருக்கட்டும். உங்கள் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒன்று கூப்பிட்டாங்களா ஐயா? சபாஸ், குளத்தூரா கொக்கா அடிஜாமா இருக்குன்னு கை தட்டுக்கு. இது எதற்கு என்றால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் நம்மை தேடி வராது, நாம் தான் தேடி போக வேண்டும் என்பதை விளக்குவதற்காக மேடத்தோட ஆன்மீக சொற்பொழிவோடு ஒரு ஆன்மீக கலந்த நகைச்சுவை கலந்த பகுதியினை கொண்டோம். ஒரு ஆன்சர் தவறா சொன்னதுனால 6ன்னு சொல்லிட்டார்ல. தவறா சொன்னதுனால ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு 500 ரூபாய் கையில் கொடுத்துருங்க. கைதட்டுங்க, கைதட்டுங்க, ஒரு கைதட்டுங்க.